இன்னும் 3-4 மாதம் தான் பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு மத்தியில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. அண்ட் மோரோவர் இதனால வந்து எதிர்க்கட்சிகள் நிறைய கூச்சல் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரீசன்ட் ஜட்மெண்ட்டில். என்ன விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ரூல் வழியாக வந்து என்னன்னா இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸை வந்து நாங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். எங்கே கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குதுன்னா 65 லட்சம் ஓட்டர்ஸை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதில் 22 லட்சம் ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. 35 லட்சம் ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வேறு பிளேஸ்க்கு போயிட்டாங்க, இல்லைனா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. அண்ட் மோரோவர் 7 லட்சம் ஓட்டர் வந்து 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் கார்டை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார்ட்டை கொடுத்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து திருப்பி ஓட்டர் லிஸ்ட்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பீகாரில் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து இருப்பாங்கன்றது வந்து சத்தியமாக தெரியல. அது இருக்கவும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே நிறைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இருக்காங்கன்றதை எதிர்க்கட்சிகளோட வாதமாக வைக்கிறாங்க. பியூட்டி என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பாக ஒரு ஓட்டரும் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸில் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ பண்ண ஓட்டர் கார்டு, அதாவது எபிக் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் கிடையாது. ஏன்னா அதுவும் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கிடையாது. இது உடனே தெரிஞ்சோடனே சுப்ரீம் கோர்ட் உள்ள போகுது. நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டே வேலிட் இல்லைன்னு சொல்கிறீங்க, காமிக்க முடியும்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபோர்ஸ் பண்ண போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னோடனே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் ஜஸ்டிஸ் ஜோமாலியா அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை சார்ந்தவங்க உடனே சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த அந்த 11 டாக்குமெண்ட்ஸில் 10 டாக்குமெண்ட் இந்தியாவில் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கதெல்லாம் விடாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆதாரையும் எப்பிக்கையும் ப்ரூஃபாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு பீகாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற அந்த லிஸ்ட்டில் நிறைய பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வில் ஸ்டெப் இன் டு யுவர் ஷூஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒரு வார்னிங்காக. அண்ட் மோரோவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலிமா நீங்கள் நிறைய பேரை சேர்க்கறதுக்கு தான் பார்க்கணுமே, அதாவது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர எக்ஸ்க்ளூட் பண்ண பார்க்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறது தப்பாக கரெக்டான்றதை உங்கள் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. பாய்.